வானத்தில் சூரியனும் சந்திரனும் நல்ல நண்பராக இருக்கிறார்கள். இருவரும் ஒரே வானத்தில் இருந்தாலும் அடிக்கடி பார்க்க முடியாததால் ஒரு நாள் சந்தித்து பேச வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். சூரியன் சந்திரனை பார்த்து, வணக்கம் சந்திரா, நான் காலையில் வந்தவுடன் குழந்தைகள் அனைவரும் பள்ளிக்கு செல்ல தயாராகிறார்கள். அவர்களின் வெளிச்சத்தால் நன்றாக விளையாடுகிறார்கள், நன்றாக படிக்கிறார்கள். நான் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் கொடுக்கின்றேன். அதனால் சில நேரம் நான் களைப்பாகி விடுகிறேன். சந்திரன் கூறுகிறார், அப்படியா சூரியனே, நான் இரவில் வரும் நேரம் குழந்தைகள் தூங்க தயாராகிறார்கள். அவர்களின் தந்தை தாய் கதை சொல்கிறார்கள். நான் அவர்களுக்கு மென்மையான ஒளியையும் அமைதியையும் தருகிறேன். என் வேலை அமைதியானது, ஆனால் மிகவும் சந்தோஷமானது. சந்திரன் சூரியன் சந்திரனை பார்த்து, சந்திரா, இரவில் உனக்கு பயமாக இல்லையா? ரொம்ப இருட்டாக இருக்குமே என்று சூரியன் கேட்கிறார். அதற்கு சந்திரன், இல்லை சூர்யா, நட்சத்திரம் எல்லாம் என் நண்பர்கள், அவங்க கூட சேர்ந்து இருட்டையும் அழகாக மாற்றுவேன் என்று கூறுகிறார். சந்திரன் கேட்டார், சூர்யா, நீ எப்பவும் இவ்வளவு பிரகாசமாக இருப்பது கஷ்டமாக இல்லையா? சூரியன் சிரித்து கொண்டே சொல்கிறார், கஷ்டம்தான். குழந்தைகள் மகிழ்ச்சியாக விளையாடுவதை பார்த்தால் எனக்கு உடனே சக்தி கிடைக்கும். செடிகள் வளர்கிறது, பூக்கள் மலர்கின்றன, அதெல்லாம் பார்த்தால் என் களைப்பே போய்விடும். இருவரும் ஒன்றாக சேர்ந்து பேசுகிறார்கள். நாம் இருவரும் வேறு வேறு நேரத்தில் வேலை செய்தாலும் உலகத்துக்காகத்தான் சேர்ந்து செய்கிறோம். ஒளி மட்டும் போதாது, அமைதியும் அவசியம். பகலும் இரவும் இரண்டும் முக்கியம். குழந்தைகளுக்கான செய்தி: காலை நேரம் சூரியனைப் போல் சுறுசுறுப்பாக இருங்கள். இரவில் சந்திரனைப் போன்று அமைதியாக இருங்கள். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக வேலை இருக்கும். எல்லோரையும் மதிக்க வேண்டும். சூரியனும் சந்திரனும் எப்போதும் நண்பர்களாகவே மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள்.